வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பணப்பேச்சு. இன்றைக்கி 19/12/2025 டிசம்பர் வெள்ளிக்கிழமை. மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் செம பாசிட்டிவ். நிஃப்டி 26,000 புள்ளிகளை நெருங்கிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 85,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக நிற்கிது. காலையிலிருந்தே குளோபல் கியூஸ் ரொம்ப சாதகமாக இருந்ததுனால எஃப்ஐஎஸ் திரும்பவும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்ம சந்தைக்கு பெரிய பூஸ்ட். இந்த வீடியோவில் ஏன் மார்க்கெட் ஏறிச்சு, எஸ்எம்எல் மகேந்திரா மற்றும் ஜேகே டயர் போன்ற பங்குகள் ஏன் இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் அடிச்சுது, திங்கட்கிழமை என்ன நடக்கலாம், இதெல்லாம் டீட்டெயிலாக அலசலாம் வாங்க. குளோபல் கியூஸ் அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட். உலக சந்தை நிலவரம். முக்கியமான காரணம் என்னென்னா, அமெரிக்காவோட பணவீக்கம், யூஎஸ் இன்ஃப்ளேஷன் எதிர்பார்த்ததை விட குறைவாக வந்திருக்கு. இதனால் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைப்பாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. எப்போதெல்லாம் அமெரிக்காவில் வட்டி குறையுதோ அப்போது டாலர் வீக் ஆகும், நம்ம ஊர் ரூபாயின் மதிப்பு கூடும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. கூடவே ஆசிய சந்தைகளான நிக்கி மற்றும் ஹாங்செங் நல்ல ஏற்றத்தில் முடிஞ்சதும் நம்ம ஊருக்கு சென்டிமெண்ட்டை பாசிட்டிவாக மாற்றியிருக்கு. முக்கியமாக போன வாரம் வர வித்துட்டு இருந்த எஃப்ஐஎஸ் இன்றைக்கி நெட் பையர்ஸாக மாறியிருக்காங்க. செக்டர் அனாலிசிஸ் அண்ட் டாப் மூவர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஆட்டோ செக்டர் தான். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1% மேலே ஏறி இருக்குது. டாப் ஸ்டாக் மூவர்ஸ் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் மகேந்திரா. இன்றைக்கி இந்த ஸ்டாக் 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,784 ரூபாயாக இருக்குது. விற்க ஆளே இல்லை, வாங்க அவ்வளவு கூட்டம். இங்கே கமர்ஷியல் வாங்கினங்களுக்கு டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக இது ஒரு பிரேக் அவுட். அடுத்ததாக ஜேகே டயர். இந்த பங்கும் இன்றைக்கி 5% மேலே லாபம் கொடுத்துருக்கு. டயர் கம்பெனிகளுக்கு மூலப்பொருளான ரப்பர் விலை வந்து குறைஞ்சது, இவங்களுக்கு லாபம். டெக்னிக்கலாக பார்த்தா இது அதோட 52 வீக் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகுது. ஸ்ட்ரைடஸ் ஃபார்மா செக்டரில் இது ஒரு தனி ஆள். இன்றைக்கி 6% ஏற்றம். அமெரிக்கா பிஸ்னஸில் இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. அடுத்ததாக நிஃப்டி 50 அண்ட் லார்ஜ் கேப்ஸ் பார்ப்போம். பெரிய தலைகளை முதல்ல பார்ப்போம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பெல், டிஃபென்ஸ் ஆர்டர்களை தொடர்ந்து வர்றதால் இன்றைக்கி 1% எச்சாயிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் இன்ஃபோசிஸ் இவங்களும் மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சைடுவேஸில் தான் போகுது. 58,500 சப்போர்ட் ஆகவும் 59,300 தடையாகவும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பேங்க் ஸ்டாக்ஸில் பெரிய மூவ்மெண்ட் இல்லைனாலும் ஹெச்டிஎஃப்சி மற்றும் ஐசிஐசிஐ பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்குது. டெக்னிக்கல் அவுட்லுக் ஃபார் மண்டே சந்தை இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலசல் தான் இது. இப்போது முக்கியமான கேள்வி என்னென்னா, திங்கட்கிழமை என்ன பண்ணலாம்? நிஃப்டிக்கு 25,850 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். 26,000 உடைச்சி மேலே க்ளோஸ் வச்சா அடுத்தது 26,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு எச்சரிக்கை, மார்க்கெட் ஓவர் ப்ராட் ஜோனில் இருக்குது. சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அதனால் பை ஆன் டிப்ஸ், நேற்று சொன்னால் அதே தான், பை ஆன் டிப்ஸ், அதாவது சந்தை இறங்கும்போது நல்ல பங்குகளை வாங்கிறது புத்திசாலித்தனம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எல் மகேந்திரா மற்றும் ஜேகே டயர் வச்சுருக்கவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணலாம். புதுசாக வாங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பணப்பேச்சில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.